ஸோ இன்னைக்கு சத்து விசாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அகவலில் வந்து 91வது லைன்லேருந்து 100வது லைன் வரைக்கும் படிக்க போகிறோம். ஒரு 10 லைனு குறள் எல்லாமே தொழில்நுட்ப புத்தகம் இருந்ததுன்னா அகவல் புத்தகம் தான் கையில் எடுத்துக்கங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு அகவல் வந்து ஒரு 100 பாடல் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சத்து விசாரமாக. இந்த தவம்ன்றதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சத் விசாரம் ஜீவகாரண்யம் இது வந்து நமக்கு நம்ம லைஃப்ல என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துது, என்ன மாதிரி புரிதல் ஏற்படுத்துது? கார்த்தி சார் எல்லாம் வேலை இருக்கீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இருக்கும் சார், இருக்கும். உயிரை வளர்க்குது சார், உயிர் வளர்ச்சி அடையுது. உயிர் வளருது. உயிர் வளர்றதுக்கான ஒரு ஒரு பிரதானமா நல்ல விஷயம் என்னன்னா இந்த சத்து விசாரம் ஆகட்டும், இதை வந்து ஜீவகாரண்யம் ஆகட்டும், அது இது தவம்ன்றது வந்து நம்ம உயிர் வந்து மென்மேலும் வளர்றதுக்கான வேலைகளை செய்யும். உயிர் வந்து தேஞ்சிட்டு இருக்க வேலையை நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் அந்த ஜீவகாரணத்திலையும் இந்த தவ வாழ்க்கையில நம்ம இல்லைன்னா உயிர் தேஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் நமக்கு வயோதிகம் அதிகமாகிட்டு நம்மளுடைய முதுமை ரொம்ப அதிகமாக வரதும், பிளஸ் வந்து நம்மளுடைய நோய்வாய்ப்படுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா உயிர் தேயறது தான். சத்து போய் தான் செத்து போறோம். இந்த சத்து போகாம இருக்கிறதுக்கான வேலை என்னன்னா சத்தை கெயின் பண்றதுக்கான வேலையை செஞ்சிடும் தவம் பண்றது. ஸோ நம்ம உயிர் வந்து வளருது. அதுதான் ஐயா என்ன சொன்னாங்கன்னா இப்போ உயிர் வளருதுன்றாரு. தவம் செய்யறதுனால உயிர் வளருது. அதான் சத்து வந்து நம்ம வந்து கெயின் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சத்து போகிறதுக்கு பதிலாக சத்தை கெயின் பண்ணுற வேலையை செய்யறதுக்கான ஜீவகாரணம் பண்றது. கரெக்ட் சார். நம்ம டே டு லைஃப்ல நம்ம என்ன மாதிரி சார் நம்ம இதெல்லாம் இதை உணர முடியுது? இப்போ நம்ம டெய்லி இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், இது மாதிரி டெய்லி பயிற்சியெல்லாம் பண்றதுனால ஸோ இந்த தவமும் இந்த ஜீவகாரண்யமும் நம்ம டே டு லைஃப்ல என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குது? உங்களுடைய புரிதலை ஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் ஷேர் பண்ண கூட ஓகே தான். நம்ம அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சார், உடலுக்கான மனதிற்கான பயிற்சி தான் உடற்பயிற்சி தவம்லாம் வந்து. கரெக்ட் தான். நம்ம வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு நிலையில நம்ம திருச்சிற்றம்பலத்தை நோக்கி நம்ம வந்து தவம் பண்றப்போ நம்ம வந்து இறையருளையும் பிரபஞ்ச ஆற்றலையும் நம்ம பெறலாம் அப்படின்னு பெற முடியும். சூப்பர். அதுதான் இதை வந்து நம்ம டெய்லியுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண நமக்கு மிகப்பெரிய புரிதல் கிடைச்சிடும். ஸோ நம்ம அதனாலதான் நம்ம உறுதிமொழியிலே எடுத்து சொல்றோம், தினந்தோறும் நம்ம வந்து உடல்நலம் மற்றும் மனவளம் பெற தியான பயிற்சி மேற்கொள்றோம், இல்ல உடற்பயிற்சி மேற்கொள்றோம், மூச்சு பயிற்சி மேற்கொள்றோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா அதை வந்து நம்ம செய்ய இது தவத்துக்கான ஆற்றலை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கும். தவம் தான் அந்த அந்த புரிதல் தான் வந்து தவமே. இதை வந்து ஓதி நின்று உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் பண்றாங்க இல்லையா? அப்போ வந்து இதுல எங்கன்னா கல்பம் பல கற்பம் கலப்பலன்றாங்க. கற்ப காலம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கல்பம்ன்றது பாத்தீங்கன்னா வந்து 4 யுகங்கள். இந்த 4 யுகங்களும் தாண்டிய மிகப்பெரிய ஆற்றல் எங்க கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த திருச்சிதம்பரம் தான் கொடுக்குதுன்றாங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஆற்றல் வந்து தவத்துல கிடைக்குதுன்றதுனால, இந்த தியானத்துல கிடைக்குதுன்றதுனால ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம தயார்படுத்திக்கிறதுக்காக தான் மற்ற பயிற்சிகள் எல்லாம் பண்றோம். ஸோ இதை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய என்டையர் லைஃப்ல நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்டா அமைஞ்சிடும். நமக்கு ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அதுதான் வந்து ஜீவகாரண்யம் விளங்கும் பொழுதுன்றது. திரும்ப அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, ஐயாவுக்கான டெஃபினேஷனே கொடுக்குறாங்க. ஜீவகாரண்யத்துக்கான டெஃபினேஷன் ஜீவகாரண்யம் விளங்கும் பொழுதுன்னா நமக்கு அதில் புரிதல் ஏற்படுத்தி அந்த வாழ்வில் நம்ம வாழும் பொழுது, ஜீவகாரண்யம் விளங்கும் பொழுது அன்பும் அறிவும் உடனாக நின்று விளங்கும். அது விளங்கவே அதற்கு உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தி விளங்கவே எல்லா நன்மைகளும் தோன்றுன்றது. அப்ப ஜீவகாரண்யம் இல்லாதனால தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோம், நம்ம வந்து லைஃப்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம்னு இருக்கும். அப்ப ஜீவகாரண்யம் இருந்ததுன்னா அன்பு கிடைச்சிடும், அறிவு கிடைச்சிடுது. அதனால எல்லா நன்மைகளும் தோன்றுன்றது தான் புரிதல். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்றது தான் தவமே. ஸோ நம்ம இன்னைக்கு குறள் போயிடலாங்களா? அகவல் எடுத்துக்கலாம். அகவல் பார்த்தீங்கன்னா 91வது லைன்ல இருந்து படிக்கிறோம். 91ல இருந்து 100 வரைக்கும். எல்லாம் எடுத்துக்கங்க கையில. எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. திரும்ப சொல்லுவா. எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. என்னங்க எப்பொழுது எடுத்துக்கலாம்? இதுல இருந்து வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழறதுக்கு நமக்கு அருட்பெரும் ஜோதி தான் நமக்கு அருள் புரியுது. ஆமா, நம்மளுடைய அகங்காரம்லாம் இல்லாம நம்ம வந்து இந்த துன்பமும் இல்லாம வாழ்றதுக்கு பெரும் துணையில நிக்கிறது வந்து அந்த அருட்பெரும் ஜோதி தான் நிக்குது. நமக்கு எந்நேரமும் வந்து நான்ற அகங்காரம் நமக்கு வர்றதுக்கான சூழ்நிலை நிறைய கிடைச்சிடும். ஸோ அகங்காரன்றது இயற்கை, நமக்கு வந்துன்னே இருக்கும், அது நிக்காது. அது எல்லாருமே நம்மள அங்கீகாரம் பண்ணணும், எல்லாரும் நம்மள வேல்யூ பண்ணணும்
அப்படின்னு நமக்கு அந்த சந்தோஷமே பார்த்தீங்கன்னா நமக்கு மற்றவங்க பாராட்டக்குள்ள தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது அப்படி சரி, அது வந்து ரொம்ப இது வந்து எப்படின்னா ஒரு நிரந்தரமானது கிடையாது. அப்போ வந்து நமக்குள்ள அருட்பெருஞ்சோதி தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் எல்லாத்துமே காரணம். நம்ம எந்த விதத்துலயும் காரணம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை ஈவெண்ட்டும் அவருடைய வெளிப்பாடு தான், அந்த உயிருடைய வெளிப்பாடு தான்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது போக்க விட்டுட்டு நம்ம மட்டும் சிறப்பான ஒரு செயல் மட்டும் தான், நம்ம சிறப்பான செயல் தான், நம்ம அதுக்கான விளைவுகள் நம்ம இல்லைன்றத புரிஞ்சு வாழணும். ஸோ அந்த இணைத்தும் துன்பில்லா அப்படின்றது வந்து எதையுமே வந்து நமக்கு வந்து துன்பங்களே இல்லாம ஒரு பேராற்றல் கொடுக்கக்கூடியது இந்த அருட்பெருஞ்சோதி தான் கொடுக்குது. எது இணைத்தும் துன்பில்லானா நம்ம அகங்காரம் இல்லாம துன்பம் இல்லாம வாழ்றதுக்கான ஆற்றல் எங்க கொடுக்குதுன்னா, ஒரு பெரும் பயன் எங்க கிடைக்குதுன்னா அருட்பெருஞ்சோதியில தான் கிடைக்குது, திருச்சி நம்மளுக்கு தான் கிடைக்குதுன்றதுதான் புரிதல். அவ்வளவுதான் கிடைக்குது. ஆமா, இணைத்தும் துன்பிலா, அதான் எதையுமே துன்பம் இல்லாம ஏழழித்து எண்ணிய அனைத்தும் தருஞ்சபை அருட்பெருஞ்சோதி, எல்லாமே தரக்கூடிய ஆற்றல் வந்து அருட்பெருஞ்சோதி கிட்ட தான் இருக்குதுன்றாங்க. ஆமா, அடுத்த குரல் போயிடலாம். பாணி பிளதாய் பரவினோர்க்கு அருள்புரி ஆணி பொன்னம்பலத்து அருள்பெரும் ஜோதி. பாணி பிளதாய் பரவினோர்க்கு அருள்புரி ஆணி பொன்னம்பலத்து அருள்பெரும் ஜோதின்றாங்க. பாணிப்புனா வந்து காலதாமதம் அப்படின்னு பொருள் கொடுக்குறாங்க. பாணி பிளதாய், ஸோ காலதாமதமே இல்லாத ரொம்ப விரைவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாணி பிளதாய் பரவினோர்க்கு அருள்புரி ஆணி பொன்னம்பலத்து அருள்பெருஞ்சோதி. ஆணி பொன்னம்பலன்றது வந்து ரொம்ப ஒரு மேலான இடம். ஒரு இப்ப அந்த பொன்னின் வகைகள் பார்த்தீங்கன்னா ஆணி பொன், பசும் பொன், செம்பொன், அது மாதிரி நிறைய 5 வகைகளா பிரிக்கிறாங்க. அதுல வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆணி பொண்ணுன்றாங்க. அந்த ஆணி பொண்ணுன்றது வந்து பொன்னம்பலம். சொல்லுங்க. ஆணிப்பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சி என்றாரு. அதுதான் திருச்சிற்றம்பலத்துல தான் அவங்க ஆணி பொண்ணுன்றாங்க. மூணாவது கண் சொல்றது ஆணிப்பொன்னம்பலம் சொல்றது, திருச்சிற்றம்பலம் சொல்றது எல்லாம் சிரசுக்குள்ளார அண்ணாக்கு மேல உள்ள அந்த இடத்த தான் குறிக்கிறாங்க. அதெல்லாம் ஆக்டிவேட் அவங்க நினைக்க அது ஆக்டிவேட் ஆகும். நினைக்கலனாக்கா அது அப்படியே பேசாம சைலண்டாகவே இருந்துடும். அதாவது இறைவனை வந்து நினைச்சா நமக்கு இயக்கத்துக்கு வருவாரு, இல்லைன்னா அவர் சைலண்டா பேசாம இருந்துருவாரு. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாணி பிளதாய் பரவினோர்க்கு அறிபுரி ஆணி பொன்னம்பலத்து அருள்பெருஞ்சோதி. இந்த திருச்சிற்றம்பலத்துல தான் வந்து நமக்கு காலதாமதமே இல்லாம நமக்கு விரைவா கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த திருச்சிற்றம்பலத்துல தான் கிடைக்குது. ஸோ நமக்கு ஆற்றல் எல்லாமே கிடைக்கிறது வந்து திருச்சிற்றம்பலம் தான் கிடைக்குது. ஸோ அடுத்த கூட போயிடலாமா? எம்பலம் என தொழுது ஏற்றினோர்க்கு அருள்புரி அம்பலத்து அருள் செய் அருட்பெருஞ்சோதி. எம்பலம் என தொழுது ஏற்றினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெருஞ்சோதி. ஏற்றினோருக்குனாக்கா நினைக்கிறது, ஏற்றினோருனாக்கா அந்த திருச்சி அந்த சுழுமுனை நாடி, அந்த அண்ணாக்கு சுழுமுனை நாடி, அந்த பிட்யூட்டரி பீனியல், அந்த ஆணி பொன்னம்பலம் இதெல்லாம் வந்து நினைக்கிறவங்களுக்கு தான் ஏற்றினோருக்கு அருள்புரி. அந்த தவத்தை நோக்கி வாழ்றவங்களுக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதுல வந்து எந்நேரமே நம்ம வந்து தியானத்துல உட்காந்து இறை சிந்தனையோட இருந்து நம்ம வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த துரியமும் கடந்த துரியாதீத மேல் நிலைன்றாங்க இல்லையா, அந்த நிலைக்கு போறதுக்கான வேலைகள் செய்யறதா இருக்கலாம் இல்லைங்களா ஐயா? அந்த நிலைக்கு தான் அப்பதான் போக முடியும். ஆமா, நமக்கு உச்சிக்கு மேல இருக்குதுங்களா பிரபஞ்சம், அப்படி சொல்றாங்க. அங்க இருக்க சக்தியெல்லாம் நம்ம போயிட்டு இது பண்றதுக்கும் அதோட கலக்கிறதுக்கும் நமக்குள்ள அந்த சக்தி வந்து இறங்குறதுக்கும் அந்த தவத்தை செஞ்சாதான், திருச்சிற்றம்பலம்ன்ற அந்த இடத்துல இருக்கிற தவத்தை செஞ்சாதான் அதுக்கு மேல நமக்கு வந்து போக முடியும். இல்லாட்டினாக்கா வந்து இப்படி புறத்துல இப்படியே எனர்ஜியை செலவு பண்ணி இருக்கிற எனர்ஜி எல்லாம் செலவாகி கடைசியில எம்டி ஆயிடும். கரெக்ட். சக்தி எம்டி ஆகி நமக்கு உடல் இயக்கம் நின்றுடும். கரெக்ட். இது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால. மற்ற ஜீவர்களுக்கு வந்து
அதுக்கு தேவையான உடையை தயார் பண்ணிக்கிறதுக்கோ அவங்களுக்கு தேவையான உடம்பை தூய்மை பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான வாழ்வியல் சூழ்நிலையில அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இறைவன் கொடுக்கல. அவர் இயற்கையா என்னவோ அது பிரகாரம் வாழும். அதாவது எல்லா ஜீவர்களும் அதற்கான இயற்கையா என்ன எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலை வாழுமோ அந்த சூழ்நிலை தான் வாழும். மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து அந்த திருச்சிற்றம்பலத்துக்குள்ள இறைவனை நம்ம பார்த்து நம்முடைய இந்த தவ ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு பதிலா இந்த உலகத்துல இருக்கிற வெறுப்புகள்லயே வாழ்ந்து நம்ம என்ன பண்றோம், இந்த சத்தை வந்து லாஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆமா, லாஸ் பண்ணிடுறோம். அந்த லாஸ் பண்ணாம அந்த எம்பலம் என தொழுது, நமக்குள்ள இருக்கிற பலம் அந்த திருச்சிற்றம்பலம் தான். அதை தொழுது அதுல வந்து தவம் பண்ணி அந்த ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கணும்னா அதுதான் தவம் செய்யறதுக்கான வேலையை. எம்பலம் என தொழுது ஏத்தினோருக்கு அருள்புரி அம்பலத்து. ஆமா, அவர்களுக்கு அந்த மனசை ஏற்றி அது உள்ள இருக்க அந்த ஜோதியில நம்ம கலந்துக்கினே இருந்தோம். ஜோதியை நினைக்க ஜோதியினுடைய இது வந்து விரிவடையும், ஜோதி பிரகாசம் அதிகமாகும். கரெக்ட். சூப்பர் கரெக்டுங்க ஐயா. அடுத்த குரல் போயிடலாங்களா? சம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பலத்து ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. சம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பலத்து ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அம்பரம்ன்றது திருச்சிற்றம்பலத்தை தாங்க சொல்றாரு. இந்த இடத்துல பரம்ன்றது மேலானதுன்றாங்க ஐயா. பரம்ன்றது மேலானது, சிதம்பரம்ன்றது ஆகாயம்ன்றாங்க. ஆமா, எஸ், கரெக்ட். சோ பிண்டத்தில் ஆகாயம் வந்து புருவ மத்தி தான், அதுதான் பொதுன்றோம். சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. தம்பரம் ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பரத்தோங்கிய அருட்பெருஞ்சோதி. அம்பரம்ன்றது திருச்சிற்றம்பலத்தை தான் குறிக்கிறாங்க. அதுக்கு உள்ளர நம்ம இருக்க சிரசுக்கு மேல இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும், கனெக்ஷன் ஆகிட்டே. கரெக்ட். நம்மளுடைய உயிர் வளர்ச்சி வந்து நம்மளுடைய சிரசுக்கு மேல இருக்க ஆகாயத்துல அந்த பிரபஞ்ச வெளின்றதுல தான் நமக்கு கனெக்ட் ஆகி உள்ள வந்துன்னே இருக்குது. 9 கிரகங்களும் சூரிய கோடான கோடி சூரியன்களிலிருந்து நமக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன்ல வந்து நமக்கு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்ட். அந்த இன்க்ரீஸ் ஆகினே நினைக்கல புற உலகத்துல இருக்கிறதுல மட்டுமே கவனம் வச்சுன்னு இருக்கும் அப்படின்னாக்கா அது வந்து குறைஞ்சிடும். அது எப்படி குறைஞ்சது எப்படி குறைஞ்சதுலாம் நம்மளால தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து புற உலகத்துல வாழ்ந்துவோம். அந்த மயக்கம் ஏற்பட்டுரும், உலக மயக்கம் வந்து அதனால தவம் பண்றவங்க தான் வந்து மேலான வேலைகளை தனக்கான சிறப்பான வேலைகளை செய்யறாங்கன்னு அர்த்தம். ஆமாங்க. இதுல வந்து ரொம்ப மேலானது எது, ஆகாயம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பிரகாச ஒளியில எங்க இருக்குன்னா, சிதம்பரம்ன்றது எங்க இருக்குன்னா அந்த புருவ மத்தியில தான் இருக்குதுன்றதுதான் பொருள். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சிறப்பான இருக்குது. அதுதான் திருச்சிற்றம்பலமா இருக்குது, அது அருட்பெருஞ்சோதியாவும் இருக்குது. சோ தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பலத்தோங்கிய அருட்பெருஞ்சோதின்றாங்க. அடுத்த பொருள் போயிடலாங்களா? சோ எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இயங்கலும் அருட்பெருஞ்சோதி. பொதுச்சபை எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி. எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி. அந்த பொதுவான சபை எல்லா உயிர்களுக்கும் பொதுவான இடம் திருச்சிற்றம்பலம். அத வந்து உணர்ந்தாதான் அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் கிடைக்கும்னு சொல்றாரு. எச்சபை பொதுவென எம்பினோருக்கு அருள் புரிய அச்சபை விளங்கும் அருட்பெருஞ்சோதி. கரெக்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த குறள்ல எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள், எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி. ஸோ ஒரு அறிஞர்களுக்கு வந்து இந்த மகான்கள் வந்து நமக்கான ஒரு சரியான இடத்தை காமிக்கிறாங்க. ஒரு பொதுவான இடம் ஒன்று இருக்கு, அந்த பொதுவான இடத்துக்கு வந்து எந்த வேற்றுமையும் கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான இடம் பார்த்தீங்கன்னா புருவ மத்தி இருக்குது. அவர்கள் எந்த மதத்துக்காரங்களாலும் சரி, எந்த நிறத்துக்காரங்களும் சரி, உலகத்துக்கார அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு இடம் இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கறதும், அந்த மதத்தை சாராதவங்களுக்கு ஒரு ஸ்டெப் இடையிருந்து கவனிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும்
அப்படிதான் வந்து இப்ப இருக்கிற தற்காலிக குருமார்கள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம் இருக்குன்னா அது நமக்கு நெற்றிப்புறத்துக்கு திருச்சிற்றம்பலம் தான். அப்படி வந்து எல்லா மதத்துக்காரங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான விஷயம் வந்து அந்த திருச்சிற்றம்பலம் தான்ன்றது, அங்கதான் சூரிய பிரகாசம் ஒளி இருக்குதுன்றதுதான் அறிஞர்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள். அதுதான் வந்து அறிஞர்கள் வந்து இருக்கிற அறிவு சார்ந்த வாழ்ந்த மகான்கள் எல்லாம் நமக்கு வந்து அந்த திருச்சிற்றம்பலத்தை காமிக்கிறாங்க. அதுதான் வந்து வடலூர்ல வந்து சபையா ஐயா வந்து வச்சிருக்காங்க. அங்க வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு மடமா வச்சிருக்காங்கன்றதுதான் புரிதல். அங்க ஜாதி மத இன மொழி வேற்றுமை இல்லாம நமக்கான பொதுவான இடம் வந்து வெளியிலயும் ஒண்ணு வச்சு காமிக்கிறாங்க. சன்மார்க்க சங்கத்தை வந்து அமைச்சு காமிக்கிறாங்க. ஒரு சபையை கழிச்சு காமிக்கிறாங்க. நமக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த குழுமத்தை காமிக்கிறாங்க. ஞானிகளும் நம்மள தொடர்பு கொள்றவங்க நமக்கு அருள் புரியறதுக்கு ஞானிகள் வந்து பொதுவான ஒரு இறைநிலையை உணர்ந்தவங்களுக்கு தான் அருள் புரியறதுக்கு அவங்க வந்து முற்றிட்டு நம்மளோட கனெக்ஷன் ஆவாங்க. அவங்க அந்த பொது என்ற இறைவெளி உலக உயிர்கள் இடத்துல பொதுவா அன்பு செலுத்துறது அப்படின்றதெல்லாம் இருக்கக்குள்ளதான் அவங்களுடைய தொடர்பு நமக்கு இருந்துக்கினே இருக்கும். அப்பதான் அவங்க வந்து அந்த சிக்கல்ல போய் நம்ம மாட்டினா கூட அதுல இருந்து எடுத்து விட்டு சரி பண்ணி நம்ம மறுபடியும் நல்லபடியா வாழறதுக்கு அருள் புரிவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன விஷயத்தான் என்ன சொல்றாங்கன்னா, தொட்டுவிடல் ஆகாது இம்மார்க்கம், தொட்டுவிட்டால் விட்டுவிடல் ஆகாது துரிய நிலை தொடு மட்டும்ன்றாங்க. நீங்க இந்த விஷயத்த ஞான நாட்டத்துக்கு வரமாட்டீங்க. ஒருவேளை வந்துட்டீங்கன்னா இந்த துரிய நிலையை தொட்டு துரியாதி நிலை போற வரைக்கும் அது உங்களுக்கு பிடிச்சிட்டே வரும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தா கூட இந்த தவத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளே திரும்ப திரும்ப செய்யுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும்ன்ற எண்ணங்கள் அதிகமாகி இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த இந்த சத்து விசாரம் எல்லாமே நமக்கான சத்தா மாறதுக்கான ஆற்றல் கொடுத்துரும். ஸோ அந்த பாடலை ஒரு தடவை எல்லாருமே படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு சத்து விசாரம் நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம 100 பாடல் வரைக்கும் படிச்சுக்கலாம். திருவள்ளுவர் இல்ல 100 பாடல் வரைக்கும் படிச்சுக்கலாம். 91 100 வரைக்கும் திரும்ப ஒரு தடவை படிச்சிருவோம். எனைத்தும் தும்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. பாணி பிளதாய் பரவினோர்க்கு அருள்புரி ஆணி பொன்னம்பலத்து அருள்பெரும் ஜோதி. எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருள்பெரும் ஜோதி. தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பலத்து ஒங்கிய அருள்பெரும் ஜோதி. எச்சபை பொதுவென எம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓகே, நம்ம இனிய தவ நிகழ்ச்சியில் பங்கேற்று மிகவும் சிறப்பா இந்த நிகழ்ச்சி சிறப்பிச்ச அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஐயா. நன்றிங்க ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நமஸ்காரம் ஐயா. நன்றி நன்றி.